தீபாவளி பட்டாசு வெடிக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரங்களோட லேசான சண்டை சச்சரவு ஏற்படுறது சகஜமானதுதான். ஆனா அதுவே மது போதையில மல்லு கட்டின சில நேரங்கள்ல இது போன்ற கொலையிலையும் முடியலாம்னு எச்சரிச்சிருக்கு இந்த சம்பவம். தீபாவளி கொண்டாட்டத்தில் நடந்த அடிதடியில் தலையில் பலத்த காயத்தோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த வாலிபர் தற்போது உயிருடன் இல்லை. பன்ருட்டி மருத்துவமனையிலிருந்து மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போதும் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். உயிரிழந்தவர் 25 வயதான பார்த்திபன். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள செம்மேடு கிராமத்தைச் சேர்ந்தவர். நேற்றிரவு பார்த்திபனும் அவரது எதிர் வீட்டில் வசிக்கும் வேலு என்பவரும் மது போதையில் போட்டி போட்டு பட்டாசு வெடித்து தீபாவளியை வரவேற்றுள்ளனர். அப்போது அவர்கள் இருவருக்கும் இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறி உள்ளது. ஒரு கட்டத்தில் பார்த்திபன் கையில் கத்தியை எடுக்க டென்ஷனான வேலு அருகிலிருந்த இரும்பு ராடால் தன்னை எதிர்த்து நின்ற பார்த்திபனின் தலையில் ஓங்கி அடித்துள்ளார். நடந்த தாக்குதல் சம்பவத்தில் படுகாயமடைந்த பார்த்திபனை மீட்டு உடனடியாக பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். அவருக்கு முதலுதவி வழங்கிய மருத்துவர்கள் தலையில் ஆழமாக அடிபட்டு இருப்பதால் அவரை உடனடியாக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு டிரான்ஸ்பர் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக இரவோடு இரவாக ஆம்புலன்ஸ் மூலம் பார்த்திபனை கடலூர் அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு இளைஞரின் உயிரை காப்பாற்ற மருத்துவர்கள் எவ்வளவோ போராடியும் அது முடியாமல் போயிருக்கிறது. பார்த்திபன் உயிரிழந்துவிட்ட தகவல் அறிந்த அடுத்த நொடியே போதை தெளிந்த வேலு ஊரிலிருந்து தப்பிச் சென்று தலைமறைவாகியுள்ளார். நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்துள்ள காடாம்புலியூர் போலீசார் தப்பிச் சென்ற வேலுவை சுற்றி வளைத்து கைது செய்து அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே மதுபோதையில் பட்டாசு வெடித்ததில் ஏற்பட்ட பிரச்சனைதான் கொலைக்கு காரணமா அல்லது இவர்களுக்குள் ஏற்கனவே முன்விரோதம் இருந்ததா என்பது தெரிய வரும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.